இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வீடியோல யூபிஎஸ்சி வந்து புதுசா ஒரு நோட்டிபிகேஷன் ஒண்ணு விட்டுருக்காங்க. அந்த நோட்டிபிகேஷன் என்னென்ன, யார் யார் அப்ளை பண்ணலாம், என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, என்ன குவாலிபிகேஷன், அது மட்டும் இல்லாம சேலரி எவ்வளவு கொடுக்குறாங்க, அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த நோட்டிபிகேஷன் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த இந்த நோட்டிபிகேஷன்ல இப்ப பார்க்க போறோம். இந்த நோட்டிபிகேஷன் எப்போ வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 19/2/2025 அப்பதான் அந்த நோட்டிபிகேஷன் அப்படின்றது வந்திருக்கு. என்ன நோட்டிபிகேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்பைன்ட் மெடிக்கல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய CMSC அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸாம் தான். இந்த நோட்டிபிகேஷன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெடிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சொல்றாங்க. இது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, UPSC online.gov.in அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்சைட்ல தான் என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா நீங்க அப்ளை பண்ண முடியும். எப்படி அப்ளை பண்ணா, வழக்கம் போல நம்ம யூபிஎஸ்சி அப்ளை பண்ணுவோம் பாத்தீங்களா, அந்த யூபிஎஸ்சி அப்ளை பண்றதா OTR பண்ணி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுவோம் பாத்தீங்களா, அதே சேம் தான். அது இந்த எக்ஸாம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த UPSC online.gov.in அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்சைட்ல தான் அப்ளை பண்ண முடியும். இந்த அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் அப்படின்றது என்ன சொல்லிருக்காங்க கேட்டீங்கன்னா March 11th, அதாவது நேத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகி March 11th வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் வந்து என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். இதுக்கான ஹால் டிக்கெட் எதுல வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே வெப்சைட் தான், நம்ம கொடுத்த அதே வெப்சைட்ல தான் கேட்டீங்கன்னா இதுக்கான ஹால் டிக்கெட்டும் வரும்ன்றது சொல்லியிருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின், டிஸ்கிரிப்டிவ் கிடையாது, எழுதுறது கிடையாது. நம்ம MCQ எழுதும் பாத்தீங்களா, மல்டி சாய்ஸ் கொஸ்டின், அதே மாதிரிதான் கொஸ்டின்ஸ் டைப் இருக்கும். சரி, நான் எக்ஸாமுக்கு அப்ளை பண்றேன், என்னோட போட்டோ அப்படின்றது எப்படி நான் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற பேர் ஒரு சில பேருக்கு UPSC நிறைய பேருக்கு டவுட் வரும். அது எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 10 நாளுக்கு முன்னாடி எடுத்த போட்டோவா இருக்கணும். அது மட்டும் இல்லாம உங்க போட்டோ கீழே உங்க நேமும் அதுக்கப்புறம் என்ன இருக்கணும், சைனோ அப்படின்றது இருக்கும். அதுக்கப்புறம் என்ன விஷயம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸாம் சென்டர், என்னென்ன எக்ஸாம் சென்டர்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் சென்டர் கொடுத்திருக்கும் போது எது ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறீங்களோ அததான் உங்களுக்கு மேக்சிமம் கொடுப்பாங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா 2 கேட்டகரியில வேகன்சி அப்படின்றத நமக்கு விட்டுருக்காங்க. என்ன ரெண்டு கேட்டகரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேட்டகரி 1, கேட்டகரி 2 அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃபர்ஸ்ட் கேட்டகரி 1ல கேட்டீங்கன்னா மெடிக்கல் ஆபீசர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேகன்சி விட்டுருக்காங்க. அது எவ்வளவு வேகன்சி கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 226 வேகன்சி அப்படின்றது விட்டுருக்காங்க. கேட்டகரி 2ல கேட்டீங்கன்னா அசிஸ்டன்ட் டிவிஷனல் மெடிக்கல் ஆபீசர், அதுக்கப்புறம் ஜெனரல் டியூட்டி மெடிக்கல் ஆபீசர், அதுக்கப்புறம் ஜெனரல் டியூட்டி மெடிக்கல் ஆபீசர் கிரேட் 2. இந்த மாதிரி கேட்டகரி 2ல 3 போஸ்டிங் விட்டுருக்காங்க. அதுக்கான வேகன்சி அப்படின்றதும் இந்த பக்கம் கொடுத்திருக்காங்க. ஓகேவா, இப்ப நம்ம வேகன்சி பார்த்துட்டோம். சரி, இந்த எக்ஸாமுக்கு நான் அப்ளை பண்றதுக்கு என்ன ஏஜ் லிமிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா 32 இயர்ஸ், அதாவது 32 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க என்ன கேட்டீங்கன்னா அப்ளை பண்ணலாம். எதுல இருந்து 32 வயசுன்னு கேட்டீங்கன்னா August 1, 2025ல உங்களுக்கு 32 வயசு ஆனிச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம், இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கு. ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸா இருந்தா, அதாவது SC ST இருந்தா அவங்களுக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன்ன்றது கிடைக்குது. அப்ப 32னா SC STக்கு எவ்வளவு இருக்கும்னா 37 வருஷம். SC ST இருந்து நான் 37 வயசு வரைக்கும் இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி OBCக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா எஸ், OBCக்கு எவ்வளவு சொல்றாங்க, 3 இயர்ஸ் ரிலாக்சேஷன் அப்படின்றது கொடுக்குறாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா 3 வருஷம். 35 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா இந்த எக்ஸாம நீங்க எழுதலாம். ஏஜ் லிமிட் நம்ம சொல்லியாச்சு. அடுத்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதனுடைய எஜுகேஷன் குவாலிபிகேஷன், என்ன படிச்சிருந்தா இந்த எக்ஸாம நம்ம எழுதலாம். கண்டிப்பா MBBS முடிச்சிருக்கிறவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இந்த எக்ஸாம் அப்படின்றது எழுத முடியும். அது மட்டும் இல்லாம இதனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா SC ST அப்புறம் PWD கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபுல்லி எக்ஸம்டட். ஓகேவா, அதாவது இவங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. அதர்ஸ்க்கு எவ்வளவு ஃபீஸ் சொல்லிருக்காங்கன்னா 200. இது எப்படி அப்ளை பண்ணா, வழக்கமா நம்ம சொன்னதா என்ன கேட்டீங்கன்னா இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணு கேட்டீங்கன்னா அதுல OTR சொல்லக்கூடிய ரிஜிஸ்ட்ரேஷன், ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் மூலமா பாஸ்வேர்ட் எல்லாம் வரும். அதுக்கப்புறம் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணும். ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க போய் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, என்ன வெப்சைட் கேட்டீங்கன்னா UPSC online.gov.in அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்சைட்ல தான் நீங்க என்ன பண்ணுங்க கேட்டீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஓகேவா, வேற என்ன இந்த நோட்டிபிகேஷன்ல சொல்லிருக்காங்க, அப்ளிகேஷன் சப்மிஷன், அதாவது லாஸ்ட் டேட் அப்படின்றது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். என்ன கேட்டீங்கன்னா March 11th அப்படின்றது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். வேற என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோட எக்ஸாம் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா Part 1 Part 2 அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பார்ட்டா நடக்கும். Part 1ல பாத்தீங்கன்னா 500 மார்க்குக்கும் Part 2ல பாத்தீங்கன்னா 100 மார்க்கும் நடக்கும். Part 1ன்றது கேட்டா முழுக்க ரிட்டன் எக்ஸாமா இருக்கும். அதே Part 2ன்றது கேட்டா பர்சனாலிட்டி டெஸ்ட். ஓகேவா, Part 1ல 500 மார்க்குக்கு யாரு குவாலிஃபை ஆகுறாங்களோ அவங்க தான் Part 2க்கு வர முடியும். Part 2க்கு வந்தவங்களை வச்சுதான் என்ன கேட்டா ஓவராலா எவ்வளவு பேர் செலக்ட் பண்றோமோ அவங்க லிஸ்ட் விடுவாங்க. அப்ப Part A என்ன பண்றாங்க கேட்டா பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய 2 ஸ்டேஜ்ல கொடுக்குறாங்க. 250 மார்க் இருந்தாலும் எவ்வளவு கொஸ்டின் இருக்குன்னு கேட்டீங்கன்னா 120 கொஸ்டின் இருக்கு. Part 1ல 120 கொஸ்டின் இருக்கும். அந்த 120 கொஸ்டினை அப்படியே பிரிச்சு கொடுத்துறாங்க கேட்டீங்க. பாத்தீங்கன்னா 96 கொஸ்டின்ஸ் எதுல வரும் கேட்டீங்கன்னா ஜெனரல் மெடிசின்ல இருந்து வரும். அதே 24 கொஸ்டின் எங்க வரும் கேட்டீங்கன்னா பீடியாட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக்ல இருந்து வரும். இதுக்கான சிலபஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா தெரியும்
இது ஜெனரல் மெடிசனுக்கு. ஜெனரல் மெடிசனுக்கு சிலபஸ் முழுக்க முழுக்க கொடுத்திருப்பாங்க. இங்க கீழே பாத்தீங்கன்னா பீடியாட்ரிக்ஸ். ஓகேவா, பீடியாட்ரிக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க சிலபஸ் கொடுத்திருப்பாங்க. ஓகேவா, இதெல்லாமே என்ன கேட்டா பார்ட் 1. பார்ட் 2க்கு அப்படின்னு பார்க்கும்போது பார்ட் 2க்கு அதே 250 மார்க் தான். அதுல பாத்தீங்கன்னா 3 டாபிக்கா பிரிச்சு கொடுத்திருப்பாங்க. எனக்குன்னா சர்ஜரி, அதுக்கப்புறம் கைனகாலஜி, அதுக்கப்புறம் ஆப்ஸ்டெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதுக்கப்புறம் ப்ரீவென்டிவ், சோசியல், அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாம மத்த என்ன கேட்டா உங்களுடைய ஐ விஷன் எப்படி இருக்கும், அது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு நீங்க தான் என்ன பண்ண முடியும், அப்ளை பண்ண முடியும். இந்த நோட்டிபிகேஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருக்கீங்களோ அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதுங்க. எக்ஸாம் எழுதுற எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்.